இன்றைக்கி நம்ம இசைத்துறையில் வளர்ந்து வர இசைக்கலைஞர், பல படங்களுக்கு இசை சம்மந்தப்பட்ட வேலைகளை பணிபுரிஞ்ச பொள்ளாச்சியை சார்ந்த திரு விமல் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் என்னோட பேர் தெரியாது. ஸோ என்னோட நேம் விமல் சிவோ. நான் இசைத்துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னோடய அனுபவம் 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் ஸ்கூல் டேஸ்லேயே நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ கெரியராகவே மாறிடுச்சு. நீங்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ப்ராப்பராக படித்தது பியானோ, அப்புறம் கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன் ரெண்டுமே படிச்சிருக்கேன். ஸோ அப்போ படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது ஹார்மோனியம். ஸோ அப்புறம் வயலின் கர்நாடிக்கில், ஹார்மோனியம் கர்நாடிக் தான். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வெஸ்டர்ன் பலம் அப்படின்னு சொல்லிட்டு பியானோ, அப்புறம் கிட்டார் படித்தேன். ஸோ கிட்டார் இப்போ பர்சிங்கில் இருக்கேன். இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கற்றுருக்கீங்க. டெஃபினட்டாக மியூசிக் உங்கள் ஜீன்லேயே இருக்கணுங்க. சரியானது, கரெக்டு தான். ஆமாம், ஆக்சுவலாக நான் மியூசிக்கு எனக்கு ரீசனே எங்கள் தாத்தா தான். ஸோ அவர் மூலிமா தான் எனக்கு மியூசிக் அவரோட டேஸ்ட்டே தெரிஞ்சுது. ஸோ தாத்தா ஒரு மியூசிஷியன், அது ரீசன்னால தான் அவர் எனி டைம் வீட்டில் மியூசிக் சவுண்ட்ஸ் இருந்தே இருக்கும். ஸோ அது கேட்டு முக்கால்வாசி வந்தது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் படித்தது சமீப காலமாக ஒரு 9 வருஷம் சார்ந்த படித்தேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே கேள்வி ஞானத்தில் வாசிக்கிறது அதெல்லாம் இருந்தது. இப்போ முறையாக படிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தது கொஞ்சம் மெச்சூர் ஆகிற டைம் தான். உங்கள் தாத்தா பற்றி இன்னும் கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஆக்சுவலாக தாத்தா தான் என்னோட குரு. தாத்தாவோட பேர் முத்துச்சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் இப்போ எங்கள் ஊர் வட்டாரப்படி என்னென்னா முத்துவாதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது முத்துவாதியார்னாலே இங்கே நல்லாவே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் பழைய காலகட்டத்தில். ஸோ அவர் அந்த துறையிலலாம் விட்டு வரப்போ, வெளியில் வரப்போ ஃபேமிலி கூடயே வரணும்னு சொல்லி வர சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் பொள்ளாச்சியில் மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த ஸ்கூல் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை தொடர்ந்து நடத்திட்டு வரேன். அவர் ப்ராப்பர் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் நடத்திட்டு வந்துருக்காரு. 1961 ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன். தாத்தாக்கு அப்புறம் என்னுடைய அப்பா நடத்தினார். ஸோ அவர் தவறுனதுக்கப்புறம் நான் அப்பா நடத்திட்டு இருக்கேன். தாத்தா கலைத்துறையில் நாடகத்துறையிலேருந்து வரலாம். ஸோ நாடகத்துறைங்கிறப்போ தாத்தா எம்ஆர் ராதா நடிகர் சொல்லுவாங்க. ஸோ எம்ஆர் ராதா நடிகர் பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனி, எம்ஆர் ராதா பாய்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதில் தான் தாத்தா ஹார்மோனிஸ்டாக இருந்தார். ஸோ அது நாள்பட என்ன ஆச்சு, டைட்டில் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டார். ஸோ இப்போ எப்படி நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அப்போ அந்த காலத்தில் நாடகத்தில் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போ தான் அரேஞ்சர் மாதிரியே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது தொடர்ந்து அவருக்கு அப்படியே நாடக காலங்கள்லாம் ஒழிஞ்சு சினிமா வருது. இப்போ அந்த சினிமா வர காலகட்டத்தில் எம்எஸ்வி ஐயா அவர் ஹார்மோனிஸ்டாக அப்போது தான் கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்ச பர்சன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது இருந்துச்சு. அப்போ தாத்தாவும் எம்எஸ்வி சார் கொடுத்து அதை பண்ணிட்டுருக்காரு. கொலாபரேஷன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நிறைய நாடகங்கள் எம்ஆர் ராதா சார் கம்பெனியிருக்கப்போ சொல்லியிருக்காரு. ஸோ ரத்த கண்ணீர், இந்த மாதிரி பராசக்தி சம்திங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ண ரியலாக பண்ண நாடகத்தை தான் ஃபிலிமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தருணத்தில் பெரிய அவருக்கு கிடைச்ச பொக்கிஷம் அது அப்படியே எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சொன்னீங்க எம்எஸ்வி சார் கூட அவர் பயன் பண்ணாருன்னு, அந்த பயணத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரிக்க முடியுமா? ஷூராக. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் இப்போ இன்னைக்கு சிஸ்டம் டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. இன்னைக்கு எங்கேருந்து வேணாலும் ஒரு வாசிச்சு அனுப்பலாம். ஸோ அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஒரு ஹால் எடுத்துருவாங்க. ஸோ மினிமம் ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி அந்த ஒரு பெரிய ரூம் மாதிரி எடுத்து அத்தனை ஆர்டிஸ்டே இருப்பாங்க. எல்லாமே லைவ்ல தான் நடக்கும். இப்போ இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கில் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிடும், கட் பண்ணி எடுப்போம். அன்னைக்கு அந்த டெக்னாலஜிஸ் கிடையாது. எல்லாமே ஆன் ஸ்பாட் தான். ஒரு பாட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டில் எண்டு வரைக்கும் டேக் எடுக்காமல் போகணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தனால இவங்கெல்லாம் ப்ளே பேக்கிங்லாம் பெரிய ஒரு பேக் போனால் பண்ணியிருக்காங்க. அது நிறையா டைம் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்வி அவரும் சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக இசை ஜாமான் எம்எஸ்சி அவர் கூடயே வந்து பயணம் பண்ணுறது சாதாரண விஷயம். அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடலாம் வந்து அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு இல்லை, அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லியிருக்காங்க? நிறையா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவரோட உண்மையான பேர் கணேசன். சிவாஜிங்கிற ஒரு ட்ராமாவில் நடித்து அதில் வந்து நல்லா ஒரு அதை எடுத்ததுனால சிவாஜி கணேசன் சொல்லிட்டு பேர் அது. அந்த பேர் எப்படி வந்ததுன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படின்னா அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு ஊரில் போய் தான் நாடகங்கள் இருக்காங்க. அப்போது ஒரு ஜமீன்தார் முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஷோ அமைச்சர்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கப்போ ஸ்பெஷல் ஷோ போகிறாங்க. அப்போ போடுறப்ப இவங்க சிவாஜிங்கிற நாடகத்தை இவங்க அப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் பண்ண டைமில் வந்து இவர் நல்லா ஆக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரோ அமைச்சரோ யாரோ ஒருத்தர் வந்து அன்னைக்கு இவருக்கு சிவாஜி கணேசன் சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய தாத்தாவுடைய அப்பா வந்து அவரை பார்க்குறதுக்காக சென்னை போவாங்க. ஆக்சுவலாக தாத்தாவோட நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி. ஸோ சென்னை போகிறப்போ வந்து கணேசன் சார் வந்து தாத்தா மடியில் படிச்சு, அதாவது குள்ளு தாத்தா ஃபன்னுக்காக அவ்வளோ பந்தங்கள் இருந்துச்சு. அப்போ தாத்தா குள்ளு தாத்தா மடியில் படுத்துட்டு எட்டனா கொடுத்தா எந்திரிப்பேன்னு சொல்லி குறும்பு பண்ணுவார், ரோஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் அவர் வாழ்ந்து வந்ததுக்கப்புறமும் தாத்தாவை கூப்பிட்டுலாம் பார்த்துருக்காரு, நிறையா கேட்டிருக்காரு. பட் ஆனால் இவர் அதை பற்றி பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அப்போது நீங்கள் இந்த இசைப்பள்ளி நடத்திட்டு வரீங்க, நீங்கள் ஸ்கில்ஸும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கற்றுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் உங்களுக்கான ரெகக்னைசேஷன் எப்படி இருந்துச்சு? ரெகக்னைசேஷன் என்ன யூனிக்காக பார்ப்பாங்க. அப்புறம் நிறைய கிண்டல் பண்ணுற டீம்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து கிண்டல் தான் இருக்கும். ஏன்னா அந்த வயசில் எதுவுமே தெரியாது, யாருக்கும் அதை பற்றி என்னங்கிறது தெரியாது. அதுலேயும் என்கரேஜ் பண்ண ஆட்கள் இருக்காங்க நிறையா. ஸோ என்கரேஜ் பண்ண டீமில் இருந்தது அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து ஸ்கூல் ஒரு கோயிலில் அரங்கேற்ற மாதிரி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலில் பண்ணேன். ஸோ அப்போது தான் வந்து நல்லா ரெகக்னைசேஷன் ஆனால் கிடைச்சிது. அப்புறம் அன்னைக்கு இருந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து மியூசிஷியன் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்தே எனக்கு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது காலேஜ்லேயும் என்னோடய பிரின்சிபல் அதெல்லாம் இசைக்கலைஞர் தான் கொடுத்துருக்காங்க. பள்ளி பருவத்திலிருந்தே உங்களோட இசை பயணம் தொடங்கிடுச்சு சின்ன வயசுல? ஆமாம். நீங்கள் திரைத்துறையில் நுழைந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மியூசிக் மேலே க்ரேஸ் வந்து மியூசிக் டைரக்ஷன் ஆகணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நான் 10th எக்ஸாம் படிக்கிறப்பே வந்து என்னென்னா இந்த போயம்ஸ் எல்லாமே வந்து டியூன் வடிவாக தான் நான் படிப்பேன். ஸோ ஏன்னா ஜென்ரலி நான் இதில் எனக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கனால எஜுகேஷனில் வந்து நான் கொஞ்சம் கம்மி தான். ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக போயம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கம்போஸ் பண்ணி அப்படி தான் வந்து படித்தேன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அதில் வந்து என்னோடய இதை கண்டுபிடிச்சி அப்பா வந்து இது எனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜோ ஜோசப்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு நாள் பார்ட் 1 அதுக்கு தான் மியூசிக் பண்ணார். ஸோ அவர் வந்து என்னுடைய தாத்தாவுடைய சிஷியர் மியூசிக்கில். ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ அவர் வந்து ஒரு சின்ன அட்வைசஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண எக்ஸாம்ஸ் வந்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் மெஜோ அண்ணா கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அவரு தான் வந்து எனக்கு திரைத்துறையில் குரு. முதல் முறை வந்து திரைத்துறையில் அடியெடுத்து வச்சது எனக்கு மெஜோ அண்ணா. திரைத்துறையில் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி இருக்குது. ஆக்சுவலாக அப்ரண்டிஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டாகவும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அப்படி வர முடியும். அது எதுவும் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வெரி ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ண மூவியே வந்து நல்ல ஒரு மூவி தான். ஸோ அப்போ கூட என்னுடைய குருநாதர் மெஜோ நான் சொன்னார், பரவாயில்ல உனக்கு ஒரு லக்கு, உனக்கு கிடைச்சதே வந்து ஃபஸ்ட்டு பிளேயும் நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட மூவி இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு ஓகே நமக்கும் ஏதோ சின்ன லக் இருக்குது ஃபிலிம்லாம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நிறைய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்தெந்த ஸ்டார்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் வெரி ஃபஸ்ட்டாக ப்ளே பண்ணதே வந்து மஞ்சு வாரியர், ஆக்டர் மஞ்சு வாரியரோட மூவி தான் மலையாளமில். அதில் மஞ்சு வாரியர் சானி நேகம். இப்போ ரீசெண்டாக பல்கின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஆர்டிஸ்ட்லாம் வந்து. ஸோ இன்றைக்கி அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, மஞ்சு வாரியர் மேமும் பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதான் என்னோட முதல் படம். நீங்கள் இசை கற்றுட்டு திருத்துறைக்கு போகிறீங்க,
உங்களோட முதல் ரெக்கார்டிங் அனுபவம் அதை பற்றி கொஞ்சம் மக்கள். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு மெஜோ அண்ணா கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் ஜென்ரலாக நைட் டைம் உட்காந்து பேசுவோம். நான் ஷிஜோன்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியரிங் தான். கொஞ்சம் நாங்கள் ஜென்ரலாக உட்காந்து பேசுவோம். அப்போ பேசுகிறப்போ வந்து அவர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னார், நீ கம்போஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சாங் நான் தான் பாடுறேன், சான்ஸ் கொடுப்பேன்னு விளையாட்டுக்கு பேசினார். ஸோ அது ரியலாகவே அமைஞ்சிருச்சு. நான் ஒரு சாங் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோக்காக சாங் பண்ணலான்னு பண்ணுறப்போ அப்போ ஃபஸ்ட்டு சாங் அவர் தான் பண்ணார். ரெக்கார்டிங் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு அப்படின்னு பார்க்குறப்போ உள்ளே போனோன்னே கரண்ட் போயிடுச்சு, அவ்வளோதான். அது வந்து ஆக்சுவலாக 5:30க்கு நாங்கள் ரெக்கார்டிங் பிளான் பண்ணோம். ஸோ அது கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் லேக் ஆகி 8 o'clock ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங். வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க? வெற்றிகரமாக முடிஞ்சது. ஓகே. ஸோ திரையை தாண்டி இசை சம்மந்தப்பட்ட உங்களோட கான்ட்ரிபியூஷன் திரைத்துறையை தாண்டி இப்போ ஆக்சுவலாக அந்த கரண்ட் 2 years தான் வந்து வெளியில் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜிங்கிள்ஸ் மீன்ஸ் இந்த ஆட் மியூசிக்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி போக முடியும், அதுதான் ஒரு ரூட் இருக்குது. ஸோ அப்புறம் அது இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் பேசிட்டு இருக்கு, டிஸ்கஷன்லாம் வந்துட்டு இருக்கு. கை கேட்டது சம் ரீசன்ஸ்னால தள்ளி போகுது. அது இல்லாமல் இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. உங்களோட அடுத்த கட்ட பிளான்லாம் என்னன்றது பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நல்ல முறையாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான். அதை தொடர்ந்து வந்து நான் என்னுடைய தாத்தா முத்து வாத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஆரம்பித்த இசைப்பள்ளி நான் தொடர்ந்து நடத்திட்டு வந்துருக்கேன் என்னோட ஒரு சொந்த ஊரான பொள்ளாச்சியில். ஸோ அதை வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க, உருவாக்குறதுக்கும் முயற்சிகள் போயிட்டுருக்கு. அப்புறம் அதை தொடர்ந்து நிறையா சான்சஸ் இப்போ தொலாவிட்டு இருக்கேன். ஸோ அதை சார்ந்தும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்ருக்கு. சீக்கிரம் படம் அமைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களோட மியூசிக் அகாடமி எக்ஸாக்டாக எங்கே இயங்கிட்டு இருக்கு, அது எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக வந்து மியூசிக் அகாடமி வந்து என்னோட நேட்டிவ் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் சாந்தினிகேன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அது துறை சென்டர்னு சொல்லுவாங்க, அது பேக் சைடில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த கேம்பஸே தான். ஸோ அதுக்குள்ளே தான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ராப்பரைஸ்டான மியூசிக் மட்டும் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்பரைஸ் மியூசிக் அப்படின்னா வந்து ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயம் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். கிளாசிக்கலி வெரி கிளாசிக்கலாக வந்துருக்கு. ஸோ இதில் வந்து நார்மல் கிட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இப்போ திரைத்துறை சார்ந்து சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், ஸ்டாண்டப் காமெடிஸ் அப்படி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி இப்போ வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸ்லையும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் கிட்ஸை நம்ம வந்து ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்னா ஆர்டிசம் கிட்ஸுக்கு வந்து மியூசிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஆர்டிசம் கிட்ஸையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். நல்லா ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்ருக்கு. நீங்கள் திரைக்கரில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை மியூசிக் கம்போசிங் டெக்னிக்கை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு ஆக்சுவலாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ வந்து தனி பாடல் இசை அமைக்கிறது தனி, பேக்ரவுண்ட் பின்னணி இசை பண்ணுறது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஜெனர். பட் ஆனால் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம துணியை அடுத்த கட்டமெல்லாம் பண்ண முடியும். ஸோ சாங் கம்போசிங் கூட ஈஸியாக கம் பண்ணால் கிடைச்சிடும். பின்னணி கோர்வைகள் வந்து பண்ணுற விஷயம். ஸோ அதில் வந்து என்னென்னா சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் சாங்ஸ். ஆக்சுவலாக வந்து முதல்லாம் வந்து எல்லாமே செட்டப் ஹோல் செட்டப்பில் கம்போஸ் பண்ணி போயிடுச்சு. இப்போலாம் அப்படி ஜஸ்ட் அந்த கண்டென்ட் வைரல் கண்டென்ட் வச்சு அது அப்படி தான் மியூசிக் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி போயிட்டுருக்க சுச்சுவேஷன் பார்த்தா மியூசிக்கோட ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ வைரல் கண்டென்ட் இருந்ததுனால மியூசிக்குமே இப்போ எடுபடுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. நீங்கள் இசை கற்றுக் கொடுக்குறீங்க, இசை கற்றுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கா? வயது வரம்புகள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே நடந்திருக்கு. என்னுடைய ஃபாதரோடைய மேக்ஸ் டீச்சரோட ஒய்ஃப், அவங்களுக்கு ஏஜ் 91. அவங்க வந்து நடந்து வரதே கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து படித்தாங்க, 3 வருஷம் படித்தாங்க. இசை கற்றுக்கிறதுக்கு வயது கிடையாது. எவ்வளோ வயது இருக்கிறவங்களும் வந்து இசை கற்றுக்க ஆர்வம் இருந்தால் போகும். ஏன்னா அதை தாண்டி இசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மியூசிக் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அதில் என்னென்ன ஜானர்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன். அதில் வந்து
வந்து இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் இருக்குது, வோக்கல் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டலில் வந்து பியானோ, கிட்டார், வயலின், அப்புறம் ஹார்மோனியம். இப்போ ரீசெண்டாக பழைய ட்ரெடிஷ்னல்லாம் திரும்பி வருது. ஸோ ஹார்மோனியம் வந்து மோஸ்ட்லி வந்து பியானோ, கிட்டார் வந்து நம்ம கீபோர்டு இதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் சார்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் முறைப்படி படிக்கணுங்கிறனால ஹார்மோனியம், வயலின், இதெல்லாம் வீணை, இதெல்லாமே வந்து வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு போயிட்டுருக்கோம். இங்கே கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும்னு நினச்சி வர மாணவர்கள் என்னென்ன மாதிரி கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க? மெயினாக வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சிங்கிங்கும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஜெனர்ஸ் இருக்குது. இப்போ தான் வந்து புது மெத்தட் லைட் மியூசிக் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அதையும் சேர்ந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம என்னென்ன கீபோர்ட், பியானோ, கிட்டார், வயலின், வீணா. நீங்கள் டீச் பண்ணுற டெக்னிக்கை பற்றி மட்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து டீச் பண்ணுற மெத்தட்னா ஆஸ் பர் சிலபஸ் என்ன ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோ அதை அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஜென்ரலாக கர்நாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சரள விசை ஜெனரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிருக்கோம். வெஸ்டர்னில் அப்படி தான் லெவல் 1, லெவல் 2லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் இன்டர்மீடியட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, அதையும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே வர மாணவர்கள் வெளியில் போகும்போது ஒரு ஆஸ் அ கம்போசராகவே வெளியே போகலாம். ஃபுல்லி நாலேஜாக வெளியே தான் அனுப்பிட்டு இருக்கோம். இது வரைக்கும் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய குருநாதரே இருக்கார், விஜு. ஸோ அவர் வந்து வெளியில் கம்போசர்